சட்டமன்ற மெஜாரிட்டி கிடைக்காம தான் இருந்தாங்க. இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு சுயேட்சையை தான் முதல்வர் ஆக முடியும். அந்த யோகனை வந்து அதை மனசு வச்சுக்கோங்க. ஒத்துமை கழகம் ஒசூர் வந்து நேற்று காலையில கிளம்பி வந்திருக்கிறார். ஒசூர் மக்கள் மனோரன் அவர்கள், தேவர் இந்துசேனா இருளாண்டி அவர்கள், சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கம் கலைச்செல்வி, மக்கள் சேவை கட்சி செந்தமிழ் செல்வன், பாடி வியாபாரிகள் சங்கம் ஐயா சமீர் அவர்கள், விருதுநகர் பழனிசாமி. இந்த நடைமுறையை ஒருங்கிணைத்து தலைமையில போவது வந்து சென்னையில மட்டும் 5000 அனாத பணங்களை தன் குடும்பத்தை எல்லாம் இழந்து மறந்து தன்னை அர்ப்பணித்த 5000 யூடியூப்ல நீங்க பாருங்க, சமூக சேவைக்கு ஆனந்தியமாக என்று கேட்டால் 5000 அனாத பணங்களை அடக்கம் செய்தவர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அவரோட 48 நாள் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க தான் இந்த செப்பை எடுத்துட்டு வீரநடை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நடக்க போறாங்க. ஒரு மாபெரும் எழுச்சியை அந்த ஐயா சசி பெருமாளோடு கடைசி வரை மது ஒழிப்புக்காக போராடிய அம்மா கலைச்செல்வி அவர்களும் இந்த 8 சோமும் 8 திசையும் வீறு கொண்டு எழுதுவதற்காக வருகின்றார் ஆனந்தியம்மா. அதே போல எங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்து வழிநடந்த இந்து தமிழர் ஆதிபேரவை சிவனடியார் கோபால் அவர்களை தருவார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தமிழர் தெலுங்கு திராவிட முன்னேற்ற ஒற்றுமை கழக நிறுவன தலைவர் மக்கள் மனோரன் துறையாகிறார். இந்த தேர்தல் 2026 நமது மக்களாட்சி கூட்டணிக்கு 8 திசைகளில் 8 தலைவர்களின் முன்னிலையிலே இந்த 2026 நம்ம ஆட்சி பிடிப்போம் என்று அதே போல நமது தமிழர் தெலுங்கு திராவிட முன்னேற்ற ஒற்றுமை கழகத்தினுடைய சார்பாக 3 தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். அதற்கான ஐயாவிடம் 3 தொகுதிகளை, ஒன்று வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி 3 தொகுதிகளில் இறைவனுக்கு சாந்தியும் சமாதானம் அனைவருக்கும் பார்த்துட்டு நான் தொடர்ந்து சமூக நல பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் பெயர் சபீர் அகமது. நான் பாடி அனைத்து வியாபார நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக உள்ளேன். கடந்த காலங்களிலே கொரோனா காலங்களிலும் சரி, மலைவெள்ள காலங்களிலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டு காலமாக சமூக நல பணியை செய்து வருகிறேன். அண்ணன் செல்லப்பண்ணி அவர்கள் என்னோடு 20 ஆண்டு காலம் பயணிக்கிறார்கள். அவர்கள் என்னை சமூக நல சேவகராக அங்கீகரித்து கடந்த ஆட்சி காலத்திலே பள்ளிக்கல்வி கே செங்கோட்டையன் அவர்கள் சிறந்த சமூக நல சேவகராக எனக்கு தமிழக அரசினால் சிறந்த பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல நான் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே சென்னை மாநகராட்சி 86வது வார்டிலே போட்டியிட்டேன். சில அழுத்தங்கள் காரணமாக போட்டியிலிருந்து வாபஸ் பெறப்பட்டேன். இப்பொழுது நமது சென்னை மாநகரத்திலே 52 தொகுதியிலே போட்டியில்லாமல் வந்துள்ளேன். முயற்சிகளை
நாம் அனைவரும் ஏற்போம். இந்த கூட்டமைப்பு சார்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து நம்ம ஆட்சியை பிடிப்பதற்கான முழு முயற்சி எடுத்து இறைவன் உதவியால் ஆட்சியை பிடிப்போம் என்று பலமாக இறைவனை வேண்டி அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தியம்மா. ஐயா அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க அநாத பிணங்களெல்லாம் எடுத்து அடக்கம் என்ற ஆனந்தியமான 5000 மாடிக்கு மேலே எடுத்துருக்கோம்னா டாஸ்மாக் வாசல்லே பல மாடிகளை நான் எடுத்திருக்கேன். அதனால நான் ஒரு மது ஒழிப்பு போராளியாக வேலை பார்த்துட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் 3678 கிலோமீட்டர் 103 நாள் நடந்து பயணம் பண்ணி மது இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்காக வேலை பண்ணோம். ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் மதுவை ஒழிப்பதற்காக பல வேலைகளை பண்ணோம். இப்போ எதுக்கு இந்த அம்மா 63 வயசுல இங்கே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இந்த செல்வருக்கு பாருங்க, இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்படி மகத்தான ஆட்சி செய்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த பூமியில மது என்ற அரக்கனை அன்று வெள்ளையனை கூட வெளியேற்ற முடிஞ்சது, இது மது என்ற அரக்கனை வெளியேற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வேதனையோட நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் மதுவில்லாத தமிழகத்தை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ற தாயாக நம்ம எந்ததா இருந்தாலும் பரவாயில்ல. என் பொம்பளைகளை நான் காப்பாற்றணும். என் பெண்கள் அன்னைக்கு அநியாய கோலங்கள்ல மாறிட்டு இருக்காங்க. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும்னா மதுவில்லாத தமிழகம் வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மதுவில்லாத தமிழகம் வேண்டும். யாரெல்லாம் இதுக்கு பயணிக்கிறாங்களோ மதுவில்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்கு நாங்கெல்லாம் கை கோர்க்கிறோம்னாங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தாயாக நான் இங்கு வருகை தந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மது ஒழிப்பு விழிப்புணர்வு சங்கம். இந்த மதுவில்லாமல் ஆட்சி செய்த மகத்தான முதல்வர்கள், அதுக்கப்புறம் இன்னைக்கு செல்லப்பாண்டியன் ஒரு தைரியமா தமிழ்நாட்டிலேயே 63% கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டி கூடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டை கை வைத்தால்தான் நாங்கள் கோட்டையில குடியேற்ற முடியும் என்ற நிலைமைக்கு இருக்கு. 10 ரூபான்னு பேசுற நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் கடையை போய் கை வச்சாரு, அவர் பதவியே போயிடுச்சு. அடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கருவில பேசுறாரு, இன்னைக்கு பதறிக்கிட்டு அழைகிறாரு அங்க இங்கேயும். இந்த நிலைமையில இந்த 8 முதல்வர்கள் தமிழ்நாட்டை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதிலே முதன்மையானவர் சுயேட்சை, ஒரே சுயேட்சை ஐயா சுப்பராயன், டாக்டர் சுப்பராயன் அவர்கள். நாமக்கல் திருச்செங்கோடை சேர்ந்த குமரமங்கலத்தை சேர்ந்த சுப்பராயன் அவர்களைத்தான் நாங்கள் சுயேட்சை எங்களுடைய கொள்கை தலைவர். தாவாக்கால ஒரு 5 கொள்கை தலைவர் சொல்லிட்டாங்க. எங்களுடைய கொள்கை தலைவர்கள் 8 பேரு. இல்ல மதுவினால் விதவைகளான பெண்கள், அனதைக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்காகவும் இந்த மதுவிலிருந்து அவர்களுக்கு புனரமைப்பு சீரமைப்புகளை கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ்நாடு மது ஒழிப்பு விழிப்புணர்வு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 26 தொகுதிகளிலே நாங்கள் களம் காண போகின்றோம். நான் சாத்தூர் தொகுதியிலே, சட்டமன்ற தொகுதியிலே முதலாக காமராஜர் வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகின்றேன். MS ஆறுமுகம் அவர்கள் ஆட்சி நகர் தொகுதியிலே போட்டியிடுகின்றார். ஈரோடிலே செல்வி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். எங்களுடைய கலைச்செல்வி அம்மா அவர்கள் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே நிற்க தயாராக இருக்கின்றார்கள். இப்படி தயாராகின்ற வேலையிலே ஒருங்கிணைப்பாளராக நான் வந்திருக்கின்றேன். எங்களுடைய ஆட்டம் முதல் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த ஆட்டம் ஜெயங்கொண்டத்திலே தயாராகும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராசு. நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறேன். ஏறக்குறைய 19 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே ஒரு சமுதாயத்தை நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். பள்ளி காலத்தில் இருந்து பள்ளி, கல்லூரி, அதே போல ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அரசியல் என்று எல்லோருமே அரசியல் சாக்கடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கடந்த 2009 ஏராளமான தமிழ்நாட்டிலே 9 மாணவர்களை, அதாவது நான் முதுகலை சட்டம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 9 மாணவர்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலிலே நான் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி 2 நாடாளுமன்ற தொகுதியிலே முதலாக போட்டியிட்டு அப்பொழுது பல எதிர்ப்புகள் வந்திருந்தது. இருந்தாலும் நான் வெற்றியோ தோல்வி அதை பற்றி கவலை இல்லை. ஒரு நாள்
ஒரு நல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்று நான் அரசியல் பயிற்சி கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துணிச்சலாக 2 நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில 7012 வாக்குகள் வாங்கியிருந்தேன். அதே போல திருவண்ணாமலையில 590 வாக்குகள் வாங்கியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சக்தி இயக்கம், அதே போல ஆந்திராவை சார்ந்த லோக் சத்தா, இது போன்ற நிறைய அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டிலே 35 இடங்கள் நாங்கள் போட்டியிட்டோம். நான் ரிஷிவந்தியத்திலே போட்டியிட்டேன். அப்பொழுது 1860 வாக்குகள் வாங்கியிருந்தேன். அதாவது விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். அப்பொழுதுதான் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதே போல அதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் பணிகளையும், இன்று இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் நேர்மையான இயக்கம், அதன் பிறகு லோக் சத்தா பின்வாங்கிட்டார்கள். அது மாதிரி ஆம் ஆத்மியில் இணைந்து பயணிக்கலாமா என்று கூட நாம் யோசித்திருந்தோம். அதே நேரத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த மக்களையே ஒரு படுகொலை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிகழ்ந்ததால் நாடாளும் மக்கள் கட்சி கொரோனா காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு 9 இடங்கள் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், தற்பொழுது 2025 ஆண்டு நடந்த 2வது ஈரோடு இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து நாங்கள் போட்டியிட்டோம். ஏறக்குறைய 2வது ஈரோடு இடைத்தேர்தலில் 494 வாக்குகள் வாங்கியிருந்தோம். 394 வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதாவது தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறோம். எங்களை போல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஏராளமானோர் சிறு இயக்கங்களாக, சிறு சிறு கட்சிகளாக, சமூக ஆர்வலர்களாக, சமூக செயல்பாட்டாளர்களாக இங்கு தமிழ்நாடு முழுவதும் எந்தவித ஒரு ஆளுமையும், அதாவது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இன்று நாங்கள் முதலாக எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய ஒரு மாபெரும் ஆலோசனையின் பேரிலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிவிளக்காக திறந்து கொண்ட ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று இந்த மக்களாட்சி கூட்டமைப்பு, இந்த மக்களாட்சி கூட்டணி ஆரம்பித்திருக்கிறோம். ஐயா அவர்கள் பழனிசாமி அவர்கள் இதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் நாங்கள் அல்லும் பகலும் இதற்கு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான ஒரு ஆலோசனை செய்து, அதே போல தேர்தல் அறிக்கையும் என்ன, அதாவது தமிழ்நாட்டிற்கு என்னென்ன ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், அரசியல் மாற்றம், ஊழலுக்கு எதிராக இயற்கை வள பாதுகாப்பு, கனிம வள பாதுகாப்பு, அதே போல பஞ்சமி நில மீட்பு, இது போல நிறைய விஷயங்கள், ஊழலுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம், இது போல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து இன்று ஒரு முதல் தேர்தல் அறிக்கை ஏறக்குறைய ஒரு 26 தேர்தல் வாக்குறுதிகளை இன்று தயார் செய்திருக்கிறோம். அதே போல எங்கள் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக 30 வேட்பாளர்கள் இன்று முதற்கட்டமாக நாங்கள் வெளியிடுகிறோம். இனிவரும் காலங்களில் ஏறக்குறைய இன்னும் 1-2 நாட்களில் வருகின்ற ஜெயங்கொண்டம், அதே போல திருப்பூர், இன்னும் பல மதுரை போல இதர மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வேட்பாளர்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள். நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும், மக்களாட்சி கூட்டணி வெல்லும், ஆட்சி அமைக்கும் என்று நேரத்திலே உறுதி உண்டு. நன்றி. நான் பழனிசாமி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுல நிறைய சவால்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் சரியான ரீதியில். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நிறைய மாற்றங்கள் மாற்றம் வந்து சிஸ்டம் மாறினா தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால செல்லப்பாண்டியன் சார் பேசணும், பேசி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்து எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். நான் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக நான் இருக்கேன். என்னோட பேர் கலைச்செல்வி. இந்த தமிழ்நாட்டில் 8 தலைவர்கள் மது இல்லாமல் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்ற பெருமையோட அவங்க பிறந்த மண்ணில் நாமெல்லாம் பிறந்திருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த மது இல்லாத ஆட்சி அமையணும், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க அமையணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனித வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயமானது இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரானது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களும் குழந்தைகளும், ஏன் இன்னைக்கு ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் கிடையாது. ஒரு குடும்பம் நடத்தணும்னாலே போராட வேண்டிய சூழ்நிலை. காரணம் இந்த மது.
இந்த மதுவை இந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கணுன்றது தான் எங்களுடைய கொள்கை. இந்த கொள்கைக்காக அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒருங்கிணைத்த அண்ணன் செல்லப்பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய கூட்டமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து வைக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செந்தமிழ் செல்வன். மக்கள் சேவை கட்சி நிறுவனத்தில் என்னோட கொள்கை என்னன்னா இயற்கை பொருளாதாரம் சமத்துவம். இந்த காலகட்டத்தில் எல்லாம் வருதுன்னா இயற்கை சார்ந்த எல்லாம் பொருளாதாரத்தை பார்த்துருக்கீங்க. ஜாதி மதமோ இல்லை பணமோ எதுவும் காப்பாற்றணும்ல. அப்புறம் வந்து சுகாதாரத்தை சரியா பயன்படுத்தல, அதை மட்டும் சரியா பயன்படுத்தணும்னா சரியா இருக்குன்றதை என்னுடைய கொள்கை. ரெண்டாவது பொருளாதாரம். ஒரு பொருளாதாரம் இருந்தால் தான் ஒரு கொண்டே தராங்க. அது மாதிரி தான் இருக்கணும். சமூகமே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான். முதல் கட்டமாக பார்த்து பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் ஈக்குவலாக இருந்தாலும் அடுத்த சமத்துவமே பார்க்குறாங்க. பொருளாதாரத்தை வந்து சமத்துவம் பார்க்குறாங்க. இதுதான் என்னுடைய முதல் 3 கொள்கை. அதே மாதிரி இயற்கை வெல்லட்டும், புரட்சி வெல்லட்டும், இயற்கை ஆடும் என்பதுதான் என்னுடைய இதுவே. இதை தொடர்ந்து ஐயா அக்னி செல்வராஜ் அவருடைய தொடர்பு இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட்டாக வந்து நாடாளுமன்ற கட்சி நாடாளுமன்றத்தில் வந்து போட்டியிருந்தேன் திருவண்ணாமலை தொகுதியில். படிச்சு தமிழ்நாடு முழுக்க என்னுடைய கொள்கை காமராஜர் அடிப்படை தான். சிறுவயசுலேருந்து எந்த வகையில் அவருடைய சமூக பணிகள் தான் தொடர்ச்சியாக அவருடைய அடிப்படையில் தான் எந்த பணிக்கும் போகாமல் படிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்த தலைமுறை வந்து சேரணும். இலக்கு வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இதுன்னா கேரளாவில் அரசு இதுவும் பேசலாம், அரசியலையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் பேசினா நீ அரசு வேலையை கொடுக்கூடாது. ஆனால் கல்வி முதல்ல வந்து கல்லூரிலையும் பள்ளியிலும் முதல்ல பேசக்கூடாது. அது மிகப்பெரிய வராது. அடிப்படையே வந்து கல்லூரியில் பேசணும். அதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சினிமா போகும், இந்த மாதிரி தொடர்ச்சி போகும், இளைஞர்கள் போகிறது காரணம் என்னன்னா பள்ளியிலையும் கல்லூரியிலும் வந்து முதல்ல நீ அரசியலே பேசக்கூடாது அப்படின்ற முதல்ல இதை தாண்டி எடுத்து அரசியல் பேசணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வெற்றி தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம். அது இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு மாறும். இன்னைக்கு கல்லூரியோ இல்லை ஒரு பள்ளிக்கூடத்திலே போயிட்டு 100 பசங்க இருக்கா 10 பசங்க கூட அதாவது கேள்விடா அரசியலை பற்றி எனக்கு அது சம்மந்தமே கிடையாது, அதை பற்றி எனக்கு கேட்காது அப்படின்றான். ஆனால் இங்கே அரசியல் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. பிறப்பு முதல் இருக்கிற வரையும் அரசியல் சார்ந்ததை எல்லாருமே இங்கே வாழ்ந்தாகணுன்றதே அவர் அடிப்படையே தெரியல. அதை பரப்பணும். அவருடைய தொடர்ச்சியாக இளைஞர்களுடைய மக்களாட்சி கொள்கை வெல்லும் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஐயா பயணிக்கும் என்று தெரிவிச்சுக்கிறேன். கோபால். கடந்த 30 வருஷமா பார்த்தீங்கன்னா சமூக மையத்தில் பல பிரச்சனைகளை எடுத்து மக்களுடைய பிரச்சனை எடுத்து பல சிறைவாசம் இதே விஷயத்தை போட்டு நாம் காரணம் மதுவையும் சினிமா முகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களையும் மீட்கிறது. மதுவை யார் ஒழித்தாலும் அவங்க இருக்கிறார்கள். அதன் பிறகு தான் அக்னி செல்வராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு செல்லப்பாடு வைத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம். மதுவை ஒழிக்க முடியாது, நிச்சயமாக ஒழிக்க முடியும். இது ஒரு அரசியல். மதுவால இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து சீரழிந்து வருங்கால இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இந்த வந்து மீட்டெடுக்கணும்னா நிச்சயமா மக்கள் வந்து தெளிவடையும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுவை ஒழிக்கிற அரசியல் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி மதுவை ஒழிச்சு அவங்க வாக்குறோம். இல்லைன்னா எங்க கூட்டணிக்கு வாக்குறோம். மக்கள் நல்லா இருக்கணும், இளைஞர் சமுதாயம் இளைஞர்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மக்களாட்சி கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்குறாங்க. ஆளுநர் தொகுதியில நம்ம போட்டியிடுவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தேவதை ஈஸ்வரன் தலைவர் தான் பேசுகிறேன். நான் ஒரு கொள்கை இருந்தால் பல வாய்ந்த கோயில்களை இங்கே தேர்ந்தெடுத்து அதுக்கான கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஒரு போராட்டம் செஞ்சுருக்கேன். நான் முருகத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 26 நிற்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் MP எலெக்ஷனுக்கு தான் 1000 ரூபாங்க. சென்னை கொடியூர் 34 சுயேட்சா தீப்படிச்சு 500 ரூபாங்க. ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் நான் முருகத்தூர் கீழக்குளத்தை சேர்ந்தேன். இந்த 26 என் கட்சி சார்புல ஒரு 5 பேரை கலந்துருக்காங்க. அண்ணன் செல்லப்பாண்டி அவர்கள் தலைமையில் என்ன சொல்றாரு அவர் கேட்டு பயணிப்போம். நன்றி. நீங்க எதுவும் விஷயம் சொல்லிட்டோம்னா காப்பி அடிச்சுனாங்க. அதனால கஞ்சா கருப்பு அவர் ஒரு படத்துல நான் சொன்னேன், நான் வண்டியை தட்டு எனக்கு பஸ் வேணும்னு சொன்னதுனால நம்ம எடப்பாடி வந்து பஸ் மாசம் சொல்லிக்கிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி கதையெல்லாம் வரும். அதனால எங்களுடைய தேர்தல் அறிக்கையை சஸ்பென்ஸா தான் இருக்கும். இப்போ வந்து எங்களுடைய தலைவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை கையில பிடித்து 2026 முதல்வரானார். அடுத்தபடியாக சுப்பராயலு பெண்களுக்காக ஓட்டுரிமை வாங்கி தந்த சுப்பராயலு
சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன், அடுத்து மதுவிலக்கை இந்தியாவிலே அமல்படுத்திய ராஜாஜி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓமந்தூரார் ரெட்டியார், அதே போல குமாரசாமி ராஜா. ஓமந்தூரார் ரெட்டியார் அவர்கள் தான் அரசு முத்திரை ஆண்டல் அவருடைய கோபுர சின்னத்தை கொண்டு வந்தவர். அதே போல பனைமரத்தை சின்னமாக கொண்டு வந்தவர் ஐயா பக்தவத்சலம் அவர்கள், ஓமந்தூரார் ரெட்டியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா கடைசியில் சொன்னார், இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகிகளிலே கிடைக்கக்கூடிய வெள்ளையை நக்குவதற்கு சமம் என்று சட்டமன்றத்தில் பேசினார். ஆனால் இன்றைக்கு அவருடைய தம்பிமார்கள் நாங்கள் மதுவிலாமே ஆட்சியை செய்ய முடியாது, நாங்கள் 40,000 கொள்ளையடிச்சுதான் நாங்கள் ஆட்சியை செய்வோம் நிலைமையை உருவாக்கினார். இதையெல்லாம் தகர்த்தெறிய இந்த 8 தமிழ் மண்ணிலே பிறந்த ஒவ்வொருத்தரும் தமிழ் மண்ணிலே பிறந்து இன்னைக்கு இங்கேயே பிறந்து இங்கே அடக்கமாயிருக்கிறாங்க. இந்த 8 முதல்வர்களும் அவருடைய காலடி மண்ணை அங்கே ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று காலடி மண்ணை கலசத்திலே எடுத்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் துவங்கும். மாபெரும் வெற்றியை சாதிப்போம். 2026 சுயேட்சையை நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்கின்றோம். இந்த 8 திசையும் செல்கின்ற கூட்டணி அடுத்தபடியாக அத்தனை பேருக்கும் ஒரு அருள்மலையை உருவாக்கும். 2026 வெல்வோம் 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 2026 வெல்வோம் 2026 வெல்வோம் 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 2026 வெல்வோம் 1926 சுயேட்சை முதல்வர் 2026 சுயேட்சையே முதல்வர். நன்றி வணக்கம். அரசு ஊழியர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு இருந்தால் ஆரம்ப நிலையிலே இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இடமாற்றம் செய்யப்படாமல் நேரடியாக பணிநீக்கம் செய்யப்படுவார்கள். 13 50 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்களுக்கு புதிய மாநில வளர்ச்சி வரி. 14 பெரும் காவலர்களுக்கு நிலைய பணிகள் மட்டுமே. 15 காவல்துறையில் ஆறலை பணிமுறை நீக்கம். 16 வர்த்தக வாகனங்களுக்கு கட்டணத்தில் தள்ளுபடி மத்திய அரசிடம் கோரிக்கை. 17 அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் படிப்பு மற்றும் திறமைக்கேற்ற அரசு வேலை. 18 சாலையோர வியாபாரிகளுக்கு நிபந்தனைகள் தடை அனுமதி. 19 முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைத்து துறையிலும் வழிகாட்டிகளாகவும் தங்கள் சொந்த அருகிலுள்ள கிராமங்கள் அல்லது நகரங்களில் பாதுகாப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள். 20 காவல்துறை மற்றும் அனைத்து பிற அரசு துறைகளில் எந்த அரசியல் தலையிடும் இருக்காது. 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளத்தில் 50% குறைப்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இல்லை. 22 அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதி மேம்பாடு மற்றும் மக்களின் அன்றாட தேவைகளுக்காக மாதாந்திர அறிக்கைகளை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். 23 தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி முடித்த அனைவரும் கட்டாயம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும். அவர்கள் உயர்கல்விக்கு சென்றால் உயர்கல்விக்கு பிறகு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் வந்து பணியாற்ற வேண்டும். 24 ஓய்வு பெற்ற மற்றும் ராஜினாமா செய்த அரசு ஊழியர்கள் அரசியல் நுழையக்கூடாது. மீறி நுழைந்தால் அவர்கள் அனைத்து ஓய்வூதிய பயன்களும் நிறுத்தப்படும். 25 போதைப் பொருள் மற்றும் கஞ்சா வைத்தியர்களுக்கு பிணையில் வெளிவர முடியாதபடி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்குமாறு சட்டம் இயற்றப்படும். 26 சமூக படுகொலைக்கு பிணையில் வெளிவர முடியாத 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்குமாறு சட்டம் இயற்றப்படும். கடைசியாக எங்கள் செய்தியை சிறப்பாக போட்டு கொண்டு சென்றால் இந்த யுகம் நியூஸ் சேவகன் அறிவாளை அது போகத்தை யாரும் போடப்படுறாங்க நாளை பார்ப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்தித்துறை அமைச்சராக அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு தடவை செய்தித்துறை அமைச்சராக நியமிப்போம். செய்தித்துறை ஆணையராகவும் நாங்கள் நியமிப்போம் என்று உறுதி. நன்றி வணக்கம். பேசி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இந்த மதுவிலக்கிலே உறுதியாக அவர்கள் உறுதியாக சொல்லணும். தேர்தல் அறிக்கையில நாங்க நம்ப தயாரில்லை. ஏன்னா நாங்க கேட்பாரி முடவரி எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும். கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை வந்தால் கண்டிப்பா சொல்லுவோம்.